தமிழ் பள்ளி நிலை 2 and 3 நம் முன்னோர்களின் தொழில்களில் இழந்த பாரம்பரிய வழியை தெரிந்து கொள்வோம் என்ற ஒரு கான்செப்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சந்தியா ஸ்ரீதர் அன்புடன் மேடை அழைக்கிறோம். பாரம்பரிய வழியை தெரிந்து கொள்வோம். சாமி பத்மநாபன், சித்தார்த் சக்திவேல், காவ்யஸ்ரீ கார்த்திகேயன், பிரணாப் ராம்குமார், ஹரிஹரன் சுதாகர், அக்ஷிதா தினேஷ், சிதிக்ஷா சுரேஷ்குமார், சிவபாலன் பொன்ராஜ், லேரன் ஜெஃப்ரிராஜன், நவதீப் நித்யநாதன். நமது அடிப்படை தேவையான ஆதிகாலம் முதல் அறியப்பட்டு வருகிறது. உணவும் நசவும் உயிருக்கு நிகரானவை என்பது வரையறை. அந்த வகையில் நம் தமிழர்கள் செய்து வந்த சாய தொழிலை பற்றி இப்போது காண்போம். சாயத்தொழில் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன். இதனால தோல் சம்பந்தமான வியாதிகள், சுவாச பிரச்சனைகள் வரும்னு கேள்விப்பட்டேன்னு. இளப்பாறை இயற்கையான பொருட்களை வைத்ததாலும் சாயம் வளர்க்கிறோம். அதாவது எனக்கோ அவுரி மாதுளையோடு கடற்காய் இதழ் எழுந்ததா சாயம் இருக்கிறோம். ஓ அப்படியா? ஆரம்ப காலத்துல இயற்கை சாயத்தை வணக்கம் மக்களே, இங்க பாருங்க எவ்வளோ அழகான பொம்மைகளும் நாணயங்களும் செஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்டயே இப்ப போய் கேட்போமா? நீங்க செய்யும் குயத்தொழிலை பார்த்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நாகரிக வளர்ச்சியாளருக்கு எங்க தொழில் தான் முக்கியமான ஒன்று. கற்பாறைகள் பாறாங்கற்களை கொடைஞ்சி பாத்திரம் போல உருவாக்கி பயன்படுத்தி வந்தாங்க. பின்பு நம் மக்கள் எளிமையாக பயன்படுத்த மண்ணாலான பாத்திரத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் உலோகம், பிளாஸ்டிக் இதெல்லாம் பயன்படுத்துற பாத்திரங்கள்லாம் வந்துச்சு. ஆனா எது வந்தாலும் சுகாதாரமா பயன்படுத்துற ஒரே பாத்திரம் மண் பாத்திரம் தான். பூமியிலிருந்து தரமான மண் எடுத்து தண்ணீர் தெளித்து பிசைஞ்சு பக்குவப்படுத்தி பானை, வீட்டு பொருட்கள், இதோ அழகான பொம்மைகள் எல்லாம் பண்றோம். Ciao.
தொழில்களை செய்தார்கள். ஆனால் நமது பேராசையால் எல்லா தொழில்களிலும் கலப்படம் செய்து நம் தலைமுறைக்கு தவறான பாதையில் கொண்டு போய் சேர்க்காமல் இனியாவது இதை பற்றி யோசிப்போமாக.